அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி இதாண்டா கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் பத்தி நம்ம தமிழ் யூடியூப் சமூகங்கள் என்ன சொல்லுது, அதெல்லாம் ஒரு ட்ரோல், ஒரு ரோஸ்ட் மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு கொஞ்சம் நிறைய கமெண்ட் வந்திருக்கு. இப்போ அந்த கமெண்ட்ஸோட ரிப்ளை வீடியோவா தான், இந்த ரியாக்ஷன் வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ காயப்படுத்துறதுக்கோ இந்த வீடியோ ஷூட் பண்ணலை. எதற்காக ஷூட் பண்றோம்னா ஒரு 6 மாசம், சில பேர் 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸாம் ரொம்ப படிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பீங்க. ஆஃப்டர் எக்ஸாம் நம்ம ஸ்கோர்லாம் பார்த்துட்டு அதுக்காண்டி அவங்க எல்லாம் கொஞ்சம் மனசு குளிரணும், கொஞ்சம் சிரிக்கணும், அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோ நான் ஷூட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? என்னோட முக்கியமான நோக்கம் உங்களோட வகுத்தை புண்ணாக்கணுமே தவிர உங்களோட மனசை புண்ணாக்கணும். அது என்னோட நோக்கம் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் போயிருவோம். இதாண்டா கட் ஆஃப் அந்த வீடியோவோட கமெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஏதோ ஒரு அகாடமி பேர் போட்டிருக்காரு, அதை நான் சொல்லல, நீங்களே போய் பார்த்துக்கங்க. ஓகே, அடுத்து மிஸ்டர் எம்னு ஒருத்தவர் இந்த பொழப்புக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் TN 29 பாய்ஸ் 65 ப்ரோ, உங்களுக்கு TNPSC எக்ஸாம்லாம் செட் ஆகாது, நீங்க பெரிய யூடியூபராக வாழ்த்துக்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. யூடியூபர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி அதான் ஒன்றும் நடக்காம தான் இங்கே வந்தேன். மறுபடியும் ப்ரோ அங்கேயே போக சொல்றாங்க. இந்த கமெண்ட் பார்த்தோன்னா எனக்கு என்ன தோணுன்னா, இந்த பாட்ஷா படத்துல பிளாஷ்பேக் தோணுது. அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்மைலியை போட்டு சமாளிச்சுட்டேன். ஓகே, அடுத்து ப்ரோ நீங்க ஒர்க் பண்றீங்களான்னு ராபின் கேட்டிருக்காரு. இல்ல ப்ரோ, நம்ம நானும் உங்களை மாதிரி ஒரு கூட்டத்துல ஒரு ஆளு தான். சரிங்களா? கூட்டத்துல உங்களோட ஒரு ஆளா ஒரு ஃப்ரெண்ட்லியா, இப்போ நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருந்தா நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்ட்லியோ ஒரு நண்பர்கள்லாம் எப்படி இந்த எக்ஸாம் பத்தி பேசுவோம், நம்மளுக்குள்ள என்ன பேசுவோமோ அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நான் சாதாரண உங்களோட நண்பர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அடுத்து வாங்க. அர்ஜுன் பிரதீப்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்தியன் ஜியோகிராஃபில மிஞ்சி போனா 2 கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு எதுக்கியா செவரு பூரா மேப் ஒட்டி வச்சிருக்க, UPSC கூட இவ்வளவு சீன் போட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கேன். UPSC ஹஸ்பண்ட் வீட்டில் தான் நான் ஷூட்டே பண்ணது. அப்ப சரி, வாழ்த்துக்கள், சீக்கிரம் செலக்ட் ஆயிருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த UPSC ஹஸ்பண்ட் யாருன்னு அந்த வீடியோல உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இருந்தாலும் இங்கேயும் காமிக்கிறேன். தலைவா வாங்க, வாங்குங்க. மேப்லாம் ஒட்டி வைக்கும், என்ன பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க இப்படி வந்துருங்க, அப்படி வந்தா முகம் தெரியும். வாங்க இங்க வாங்க, உங்க அழகான திருமுகத்தை காமிங்க. அப்பெல்லாம் தெரியாது, இங்கிட்ட வந்துருங்க. இவர் தான் அந்த UPSC படிக்கக்கூடிய ஒரு மாணவர். சரிங்களா? பாத்துங்க, இவரோட வீட்டுலதான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே நண்பா, நன்றி. ஓகே, நீங்க கிளம்பலாம் அப்போதைக்கு. சரி, இவ்வளவு பேசுறீங்க. ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். சரி கேளுங்க. மணிபில். சரி, ஆமா, இந்த டஃபி எல்லாம் மணிபில், அந்த ஏணி பில்லாம் ஏறி அதானே. சரி, ஓகே. மணிபில்ல என்னெல்லாம் அடங்கும் அப்படின்றது மட்டும் நீ சொன்னாலும் சரி. இதுக்கு தாங்க இந்த மாதிரி UPSC படிக்கிறீங்கன்னா கூட சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றது. ஒரு ஆட்டுக்கு நம்ம குரூப் தான் ஈஸின்னு சொல்லிட்டு போயிடாது. இப்ப நம்மள்ட்ட கொஸ்டின் கிட்ட போறாரு, இங்க அந்த அளவுக்கு கொஸ்டின் போக மாட்டாங்க எங்களுக்கு. சரிங்களா? சாபம் வருவார் அங்க இருந்து. ஓகே, அடுத்து வாங்க. அடுத்து என்ன கமெண்ட் வந்திருக்கு? இந்துமதினு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு இன்ஸ்டியூட் ஃபேக்கான கட் ஆஃப் நம்பி ஏமாறாதீங்கன்னு டைட்டில் போட்டு அவங்க ஒரு கட் ஆஃப் சொல்றாங்க. அந்த சேனல் எந்த சேனல் எனக்கு தெரியல, தெரிஞ்சுன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, நானும் ஏதோ கமெண்ட்ல வந்துச்சு, ஃபேக்கான கட் ஆஃப் நம்பி ஏமாறாதீங்க, நம்ம சொல்றதா உண்மையான கட் ஆஃப்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சேனல் வீடியோஸ் போடுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரோ குரூப் 2 தமிழ் வெரி டஃப் கம்பேர் டு இங்கிலீஷ், அதை பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, நம்ம தமிழுக்கு GSக்கு இதெல்லாம் எங்கெங்க கேட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ரொம்ப சிரமமாயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு புக்கா வாங்கி பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாராச்சும் முடிஞ்ச அளவு பக்கத்துல யாராச்சும் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா புக்கை வாங்கி ரீட் பண்ணி முடிஞ்ச அளவு நானும் போட ட்ரை பண்றேன். ஆமா, ஓகே, அடுத்து வாங்க. ப்ளீஸ் அப்டேட் TNMAWS, இது யூசர் ஏதோ இந்த புது ஐடியா இருக்குது. ஓகே, TNMWSனா ஒருவேளை வாட்டர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, அடுத்து வாங்க. அப்புறம் மனோ தினேஷ்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. கடைசி வரை கட் ஆஃப் எவ்வளோன்னு சொல்லவே இல்லை ப்ரோ நீங்க அப்படின்னு இருக்காரு. கொய்யால நான் போட்டதே கட் ஆஃப் ட்ரோல்ஸ். நான் கட் ஆஃப் சொல்றதான் நானும் வழக்கம் போல எல்லாரும் மாதிரியும், நண்பர்களே இவ்வளவுதான் இத்தனாம் தேதி அப்ளிகேஷன் வந்துச்சு, இதான் லாஸ்ட் டேட்டு, இவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க, வச்சிருக்காங்க. இப்ப இருக்க சூழல்ல
நம்ப தகுந்த வட்டாரங்கள் இவ்வளவுதான் சொல்லுது அப்படின்னு நானும் சொல்லிட்டு போயிருக்கலாம் எல்லாரும் மாதிரியும். புரியல? கிளி ஜோசியம் மாதிரி சொல்லணுமா? எங்க நான் அந்த வீடியோ போட்டதே வந்து கட் ஆஃப் ரோஸ்ட் கட் ஆஃப் ட்ரோல்ஸ் மறுபடியும் பாருங்க அதுவும் போட்டு அவர் சும்மா ஒரு ஃபன்னா தான் கேட்டிருக்காரு. ஓகே அடுத்து வாங்க. அப்புறம் பார்த்திபன் கோவிந்தராஜ் 135 போட்டு அழுதுருக்காரு. ஓகே உண்மையிலே வந்து நிறைய அழுகிற மாதிரி தான் நடந்துச்சு எக்ஸாம்லாம். ஓகே அடுத்து பாருங்க. 155+ கொஸ்டின் இருந்தா மைன்ஸ் படிங்க ஃப்ரெண்ட்ஸ், அகாடமில ஸ்கேம்ல மாட்டிக்காதீங்க ஐயால. அதான் அதை சொன்னது வந்து யாருன்னா டிஎன்பிசி தமிழ் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலே வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த வடிவேல் காமெடி பார்த்துருக்கீங்களா? இந்த வடிவில் டீ குடிச்சிட்டு இருப்பாரு, ஒருத்தன் வந்துட்டே வாடா வாட சொல்லி இந்த கிட்னியை கூப்பிடாம பாருங்க, அந்த மாதிரியே வந்து கூப்பிட்டுட்டே இருப்பான். தம்பி நீங்க 110 போட்டிருக்கீங்க, வாங்க நம்ம இன்ஸ்டியூட் வாங்க. 120 போட்டிருக்கீங்க, நம்ம இன்ஸ்டியூட் வாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க குரூப்ல வந்து ஆபீசர் ஆகுறீங்கன்னு சொல்லி வீணா வம்புக்கு நம்மளை கூப்பிட்டு இருக்கிற காசுலாம் உருகி விட்டுருவாங்க. உங்களை வந்து மனசை மாத்தி உங்களை அவங்க பக்கம் இழுத்து இருக்கிற காசை உருவ பார்ப்பாங்க. நண்பர்களே அவசரப்பட்டு எங்கேயுமே சேர்ந்துடாதீங்க. அபிஷியல் ஆன்சருக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அபிஷியல் ஆன்சருக்கு வந்தோம்னா படிக்க உங்களுக்கு வரும் நம்பிக்கை இருக்குன்னா உட்காந்து படிங்க. ரீசனிங் தமிழ் எல்லாத்தையும் உட்காந்து படிங்க. அதே மாதிரி ரிசல்ட் வந்தோன்னா அவங்க பிடிஎஃப் விடுவாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்த பின்னாடி நீங்க நல்ல இன்ஸ்டியூட்டா தேடி பார்த்து சேர்ந்து படிங்க. அதற்கு முன்னாடியே வந்து அவசரப்பட்டு சேர்ந்துடாதீங்க. அப்புறம் பணம் விரயமாச்சுன்னா போனாலும் வராது, பொழுது போனாலும் கிடைக்காது. சரிங்களா? ஓகே அடுத்து கார்த்திகா சுந்தராஜ் அவங்க வந்து ஒரு ஸ்மைலியை போட்டுருக்காங்க. ஓகே அடுத்து சம் ஹஸ்பண்ட் யார் சொல்றாருன்னா ஸ்டார் ப்ரோ தமிழ் அசோக் அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. சில போட்டியாளர் சொல்றாங்களா, இவ்வளவு நேரம் பேசணும் ஓகே சார், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு போங்கன்னு கேட்பாங்க. இப்படி கேட்கறதுனாலதான் இன்ஸ்டியூட் காரங்க போடுறாங்க கட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான். இந்த எனக்குலாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு டேய் என்னடா இவ்வளவு நேரம் கட் ஆஃப் சொல்லிட்டு நீ கட் ஆஃப் சொல்லவே இல்லைன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். டே வீடியோ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பாருங்க, எந்ததுக்கான நோக்கம் வீடியோ போட்டுன்னு இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை நீங்க. ஓகே அடுத்து வருங்க. நீங்க என்ன ஜாப் பண்றீங்கன்னு இருக்காங்க. நான் ஜாப்லாம் போல ப்ரோ எடுத்துவாங்க. ஹாய் ப்ரோ, ஏஜ் 24 ஆகுது. யாருன்னா குரு பிரசாந்த். ஓகே எனக்கு 24 வயசாகுது. ஃபுல் டைம் டிஎன்சி ப்ரிப்பேர் பண்ணலாமா, பிரைவேட் ஜாப் போயிட்டே ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஓகே அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஈவினிங் வந்துடும், அது பாருங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆமா ஒரு வீடியோ வந்து அடுத்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லி நான் வியூ சேர்த்த விரும்பல. இருந்தாலும் இதுலயும் ஃபுல்லா சொல்ல முடியாது. சரிதான் ப்ரோ, நீங்க அந்த வீடியோ பாத்துங்க. ஓகே அடுத்து வாங்க. இல்ல அந்த வீடியோ பத்தி இதுல சொன்னா இந்த வீடியோ நோக்கம் மாறிடும். அதனாலதான் ப்ரோ அந்த வீடியோ அப்படியே பாத்துருங்க. நெக்ஸ்ட் பிளான் சொல்லி போட்டிருப்பேன், அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஃப்ரெஷரா இருந்தா அப்படி பண்ணுங்க, ஓல்டு சொல்றா எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே அடுத்து வாங்க. லிங்கேஸ்வர குமாரி லிங்கேஷ் ராஜா குமாரி அவர் ஃபேக்ட் சொல்லி ஒரு ஸ்மைலியை போட்டிருக்காரு. ஓகே அதுக்கப்புறம் யோ சுஜி இவர் வழக்கமா அப்படியே கமெண்ட் போட்டே இருக்காரு நம்மளுக்கு. ஓகே யோ அல்டிமேட்யா கண்டமேனிக்கு கட் ஆஃப் எக்ஸாம் பத்தி ஃபீல் பண்ணாலும் உங்க ரோஸ் வீடியோ வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்காப்ல. அடுத்து அவரே தான் போட்டுருக்காரு. தலை இதுல வேற எந்த ஃபேக் கட் ஆஃப் பார்த்தும் நம்பிடாதீங்க, நீங்க போடுறது பொய் கட் ஆஃப். ஓ இந்த மாதிரி போட்டிருப்பாங்களா சில சேனல்ஸ் வந்து, வேற எந்த கட் ஆஃப் சொன்னாலும் நம்பாதீங்க, இதுதான் உண்மையான கட் ஆஃப் சொல்லிட்டு சில சேனல் வந்து அவங்களோட தமிழில் வச்சுட்டாங்க. அதை சொல்லியிருக்காப்ல. ஓகே அது நான் என்ன சொல்லியிருக்கேன், அதுக்கு நான் சொல்லி தான் போட்டிருக்கேன். ஓகே அதுக்கப்புறம் அவங்க வேற வீடியோ கேட்டா கமெண்ட் வந்து பார்த்துருவோம். அடுத்து என்ன பண்றது ஒரே குழப்பமா இருக்கு. இந்த ப்ரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க 24 வயசு, அவருக்கு தான் அந்த இதுதான். அதான் அடுத்து என்ன பண்றது குழப்பமா இருக்கு. அந்த வீடியோ நீங்க பாத்துங்க ப்ரோ. துர்காதேவி சதீஷ் சார் 11th 12th தமிழ் கிராமர் படிக்கணுமா ப்ளீஸ் சொல்லுங்க, குரூப் 4க்கு படிக்கணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. கம்பல்சரி வந்து படிச்சிருங்க. ஏன்னா நீங்க வந்து தமிழ் வந்து சூஸ் பண்றீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் 6வது வந்து 12வது வரைக்கும் இருக்க நியூ தமிழ் தரவா வச்சுக்கணும். 6வது வந்து ஓல்டு தமிழ் தரவா வச்சுக்கணும். +1 +2 சிலபஸ் தரவா வச்சுக்கணும். அட்டை டு அட்டை வந்து படிச்சிருங்க. சிலபஸ்ல வருது வரல அப்படிலாம் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் குரூப் 4ல வந்து இந்த 9th நியூ தமிழ்ல ஜெராக்ஸ் பத்தி பாடம் இருக்கும் பார்த்தீங்களா, ஜெராக்ஸ் இந்த ஏடிஎம் கார்டு அதெல்லாம் வந்து சிலபஸ்ல கவர் ஆலைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனேன். கடைசியா பார்த்தா எக்ஸாம்ல கேட்டாங்க. அதனால இது வரும் இது வராதுன்னு தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒமிட் பண்ணிடாதீங்க, படிச்சிருங்க, தமிழ் கிராமர் படிச்சிருங்க. ஓகே அடுத்து மிஸ்டர் வியூஸ் குரூப் 1 எக்ஸாம் 2025 வருமா சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே நான் வந்து சில யூடியூப் சேனல் சொல்லுவாங்க, நண்பர்களே நான் வந்து விசாரிச்சேன், நம்ம தகுந்த வட்டாரங்கள் வந்து இந்த மாதிரி இந்த வருஷம் இந்த எக்ஸாம் குரூப் 4 குரூப் 1 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வருஷம் இந்த எக்ஸாம் வந்துடும், அதனால படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை சொல்லி மைண்ட் நான் குழப்ப விரும்பல. என்னோட நம்ப தகுந்த வட்டாரம் எதுனா டிஎன்பிஎஸ்சி வெளியிடுற அந்த ஆனுவல் பிளான் தான். அந்த நம்ப தகுந்த வட்டாரம் வெளிவந்த பின்னாடி நீங்க பார்த்துங்க குரூப் 1
வருதா வரலையாங்கிறது. ஏன்னா நான் வந்து வரலன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு இல்ல வரும்னு சொல்லிட்டு நீங்க படிச்சு வேஸ்ட் ஆகும். படிச்சா என்னைக்கு வேஸ்ட் ஆகாது. ப்ரிப்பரேஷன்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருங்க. வருதோ வரலையோ ஆனா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, அடுத்து வாங்க. தீபா குழந்தைசாமி. ஓகே சார், 146 எம்பிசி ஃபீமேல் குரூப் 2A மெயின்ஸ் படிக்கலாமா ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஃபிஷியல் ஆன்சருக்கு வரட்டும், பயப்படாதீங்க. நல்ல மார்க் தான், ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. சரிங்களா? அது நம்மளுக்கு வந்து வருதோ இல்லையோ ப்ரிப்பரேஷன்ல இருந்துகிட்டே இருப்போம். சரிங்களா? அந்த கன்சிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம வந்து எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவும். அதனால நீங்க படிங்க, தாராளமா படிங்க, மெயின்ஸ் படிங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வாங்க. தேவாஸ்ரீ. ஓகே, டெஸ்ட் பேட்ச் வேணாமா ப்ரோ, ஓல்டு ஸ்டூடெண்ட். அது வந்து நான் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஃப்ரெஷர்லாம் இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்கேன். அதுதான் ரொம்ப கேட்பாரு. டெஸ்ட் பேட்ச் வேணாமா ப்ரோ, ஓல்டு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காரு. இல்ல ஜனவரில ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ப்ரோ, டெஸ்ட் பேட்ச் ஒரு கம்மியான ப்ரைஸ்ல போட்டாங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிருந்தேன். சரிங்களா? இல்ல உங்க ஊரை சுத்தி ஏதாச்சும் கிளாஸ் இருக்கான்னு விசாரிங்க. அது லோ ப்ரைஸ் இருந்துச்சுன்னா போய் ஜாயின் பண்ணிருங்க. ஓகேங்களா? ரொம்ப அதிகமா 5000 ரூபா கொடுங்க, 20000 ரூபா கொடுங்க, அந்த மாதிரிலாம் போய் எதுவும் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. இல்ல ப்ரோ, நான் டெஸ்ட் போடாம நான் வீட்டிலே உட்காந்து படிச்சாலும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி படிக்க பாருங்க. இல்ல கம்மியான பிரைஸ் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் ஜாயின் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஓகே, அடுத்து பிரகாஷ்னு ஒருத்தர் கவனம் இருக்காரு. நெக்ஸ்ட் குரூப் 4 எலெக்ஷன் கணக்கு பண்ணி விடுவாங்க, அதாவது 8 மாசம் ஆகும். மேக்ஸ் இங்கிலீஷ் நல்லா வந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து மேக்ஸ் இங்கிலீஷ் ரெண்டும் வந்துச்சு, நல்லா வந்துச்சுனாவே வந்து நீங்க வந்து தாராளமா எஸ்எஸ்சி இந்த மாதிரி வந்து எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். எஸ்எஸ்சிங்கிறது நம்ம டிஎன்பிசியில் படிக்கிறது அப்படியே தான் இருக்கும். இன்னொன்று அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம இங்க படிக்கிற ஜிஎஸ்எஃப்ல அவங்களுக்கு அங்க அப்படியே கேட்பாங்க. நான் லாஸ்டா ஒரு எஸ்எஸ்சி எழுதும்போது இந்த ட்ரைப்ஸ் பத்தி, பழங்குடியினம், அப்புறம் வந்து வேற என்னது, ஒவ்வொரு மாநிலத்துல எந்தெந்த டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களோட கலாச்சாரம், அதெல்லாம் பத்தி நிறைய கொஸ்டின் கேட்டா அது ஆல்ரெடி ஜியாகிரபிலையும் வந்து கவர் ஆகுது. ஓகே, எஸ்எஸ்சியும் டிஎன்பிசியும் ஓரளவு ஒரே மாதிரி தான். என்ன இங்க தமிழுக்கு பதில் அவங்க வந்து இங்கிலீஷ் இருக்கும். சரிங்களா? அதுல நம்ம இலக்கணத்துனா கிராமர், அவ்வளவுதான். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும். இல்லைனாலும் ஒரு மாசம் 2 மாசம் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு எஸ்எஸ்சி வந்து வந்துடும். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு தான் முக்கியம். 1 மணி நேரத்துல 100க்கு எவ்வளவு கொஸ்டின் போடுறீங்க, அதுவும் எக்ஸாக்டா இதுதான் ஆன்சரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் சூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நெகட்டிவ் மார்க் வந்துடும். அதனால வந்து பார்த்து படிங்க. நல்லா இல்லை பார்த்தலாம் படிக்கணும், நல்லாவே படிங்க. ஆனா அந்த ஆன்சர்லாம் சூஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க, அதுவும் ஈஸியா கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து வாங்க. பாலகிருஷ்ணன் ப்ரோ, பிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு குரூப் 2A எவ்வளவு கொஸ்டின் இருந்தா மெயின்ஸ் படிக்கலாம், குழப்பமா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ, கட் ஆஃப் சொல்லக்கூடாது தான் வந்து இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்றேன். ஏன்னா கட் ஆஃப் நான் ஒன்று சொல்லி உங்களோட ஆறுதலுக்காண்டி நான் ஒன்று சொல்லி உங்களை குழப்பி நீங்க அதையே நினைச்சு இந்த மாதிரி ஒருத்தர் யூடியூப்ல ஒருத்தையும் சொன்னீங்க கடைசியா இந்த மாதிரி வரல அப்படின்னு நீங்க வந்து திட்டுவீங்க. ஆனா அதனாலதான் ப்ரோ நான் வந்து எல்லா சான்ஸ் மாதிரி கட் ஆஃப்லாம் வந்து சொல்றேன், அப்படியே ஸ்கிப் பண்றேன். ஓகே, ஓரளவு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க நிறைய சான்ஸ் பார்த்துருப்பீங்க. மெஜாரிட்டி என்ன சொல்லுவாங்க, 150 மேல போட்டா சேஃப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க நினைச்சுங்க. இல்ல நார்மலாவே நீங்க நினைச்சுங்க. ஐயோ பாருங்க, இதே பாருங்க, நான் கட் ஆஃப் மாதிரி சொல்லிட்டேன் பாத்தீங்களா. நான் சும்மா இருந்தாலும் இந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றேங்கிற நேரத்துல கட் ஆஃப் பத்தி நானும் பேசினா இருந்து. சரி, தான் சொல்லிடுவோம் ப்ரோ. நீங்க 150க்கு மேல ஜென்ரல் போட்டானா நீங்க வந்து பயப்படாம இருக்க ப்ரோ, தைரியமா படிக்கலாம் ப்ரோ. அதே மாதிரி அதை பொறுத்து வந்து கம்யூனிட்டி வைஸும் குறையும், அதே மாதிரி தமிழ் பிஎஸ்டிஎம் அவங்களுக்கும் குறையும், அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி அவங்களுக்கும் குறையும். ஓகே, அடுத்த கடைசி நீ கட் ஆஃப் சொல்ல வச்சுட்டீங்க. ஓகே, அடுத்து பாருங்க. நீங்க எவ்வளவு போட்டீங்க பிலிம்ஸ் கேட்டுருக்காங்க. நான் வந்து அதை வந்து உங்கள்ட்ட சொல்லலை, நான் ரிப்ளை பண்ணிருக்கேன். நீங்க அந்த ரிப்ளை போய் பார்த்துருங்க. ஓகே, அடுத்து பாருங்க. சதீஷ் சரண், நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 ஷியோரா வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதான் சொல்லியிருக்கேன், நம்ம தகுந்த வட்டாரங்கள் வந்து சொல்லுவாங்க. அது சொன்ன பின்னாடி நான் உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வாங்க. அடுத்த வீடியோவோட கமெண்ட்டுக்கு போயிடுவோம். இது வந்து ஒரு தரமான கமெண்ட்டு. எந்த வீடியோவுக்கு வந்திருக்குன்னா வந்து கடைசியில் குரூப் 1 GSEன்னு சொல்ல வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. யாருன்னா ஏஜென்ட்டமா அகௌண்டமா தெரில. ஓகே, அவருக்கு என்ன பாருங்க, எனக்கு குரூப் 2 கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணதுலேருந்து எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் ரஜினி முருகனில் கொடிக்குளம் பேச்சு காமெடி தான் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் சிரிக்கிற பார்த்து ஹால் கண்காணிப்பாளர் என்ன ஒரு மாதிரியாகவே பார்த்துக்கிட்டே இருந்தார். காமெடி அதை பாருங்க, காமெடி சொல்கிறார், தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ கொடிக்குளம் பேச்சு அவர் வச்சுருந்தாருப்பா அப்படின்னு ஒரு காமெடி வந்து பார்த்தீங்களா. அதை நினச்சி சிரிச்சுட்டே இருந்திருக்காரான். இது வந்து லைஃப்பில் வந்து எல்லாத்துக்குமே நடக்கும். ஏதாச்சும் ஒரு காமெடியை பார்த்துட்டு போயிடுவோம், அது மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். இது இங்கேன்னு மட்டும் கிடையாது, ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துட்டு போனாலும் அந்த படத்தை பற்றி சிந்தனையில் ஓடிட்டே இருக்கும். இல்லை ஏதாச்சும் ஒரு பாட்டு ஓடிச்சா அந்த பாட்டு திரும்பி ஓடிட்டே இருக்கும். நம்ம வந்து
இது வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு இவர் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எக்ஸாம் முன்னாடி இந்த காமெடி ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு போயிருப்பார். அதனால தான் அந்த காமெடி ஓடிட்டே இருந்திருக்குது ஒரு மனசில். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், ஏதோ அவரே அகௌட்டம் அவர் வந்து மறுபடியும் கவனம் இருக்காரு. ஜெமினி ஏஐ ஆப்பில் போயிட்டு தாய்மாமன் கட்டுற வேட்டி என்னான்னு கேட்டேன், பேசாமல் ஓரியா இல்லை நெத்தியில் போட்டு வச்சுக்கிடவா அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், அவரே தான் எது படித்தாலும் ஏதாவது வருதுன்னா எண்ணத்தை படிக்க, எது படித்தாலும் ஏதாவது வருதுன்னா எண்ணத்தை படிக்க, பேசாமல் முனியாண்டி விலைக்கு எதுக்க பீடா கடை போடலான்னு இருக்காராம். ஓகே, போடுங்க ப்ரோ, சூப்பர், நல்ல பிஸ்னஸ் தான். முடிஞ்சால் பானிபூரி கடையும் போடுங்க. வடக்கன்ஸ்லாம் வந்து இப்போ பானிபூரி கடை போட்டு டெய்லி வந்து 1500 2000 சம்பாதிக்கிறாங்க. மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 60,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. வாழ்த்துக்கள், தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் வந்து இந்த வீடியோவுக்கு அந்த கமெண்ட்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். ஓகே, என்னதான் இருந்தாலும் இந்த வீடியோவோட எண்டிங்கில் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறக்காண்டி ஒரு வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்காண்டி போட்டு காட்டுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கேன், யூடியூப்ல உட்காந்துட்டு இருக்கேன். இந்த கட் ஆஃப் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கேன். முந்தானத்து சேனல் ஆரம்பிச்செல்லாம் எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்பிட்டு இருக்கலாமா? போன வருஷம் சொன்னாங்க 120 எடுத்தாலே வேலைக்கு போலாம் சொன்னாங்க. அப்படியே நடந்துச்சு, 167 போச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாத சரியா? இல்லடா, படிச்ச பசங்களை கேட்டு பார்த்தேன். ஒருத்தன் என்னடா 180 போட்டேன்றியான், நல்லா படிச்சு 160 போட்டேன்றியான். அப்படியே சொல்லுவாங்க. 170 போட்டிருப்பேன். ஆனா உன்னைய பார்த்தவன வாய் கூசாம மாப்பிள்ள 160 தான் மாப்பிள்ள வருது, என்ன பண்ண போறேன்னு தெரியல மாப்பிள்ள அப்படின்னு அள்ளி விடுவாங்க. நினைச்சு பார்த்தாவே அழுகையா வரும் மாப்பிள்ள. சரிப்பா, இப்ப நீ அழுதா மட்டும் சரி, ஓகே தம்பி நல்லா அழுதாப்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி 10 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு பாப்பா வேலைக்கு நான் கூப்பிட போகுது, நடந்துச்சு முடிஞ்சு ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, புரியுதா? வீட்டுல திட்டுவாங்க, சொந்தக்காரைய பேசுவாங்க. ஏன் பெத்த பிள்ளைய வந்து நீ எல்லாம் என்னைக்குமே வேலைக்கு போற அப்படிலாம் கேவலமா பேசுவோம். ஏன் உன்னை பார்த்தாலே 10 பேர் கொண்டாடுவாங்க. மூஞ்சி முன்னாடி மாப்பிள்ள கன்ஃபார்ம் வேலைக்கு போயிருங்க மாப்பிள்ள, உங்களை நம்பிதான் மாப்பிள்ள இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா முதுகு பின்னாடி உதவாக்குறங்க அப்படிம்பாங்க. சரியா? ஆனா வேலைக்கு போன பின்னாடி என்ன சொல்ல தெரியுமா? அப்பவே தெரியும்ல இவர் வந்து மாமாவோட சித்தப்பாவோட பெரியப்பாவோட சித்தி பையங்க அப்படின்னு பிளட் ரிலேஷன் நம்ம கிட்டே போடுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமல இருட்டான ரூம்ல வந்துட்டோம். நம்ம கை சுவிட்ச தேடிட்டு இருக்குது. ஒரு நாள் கன்ஃபார்ம் சுவிட்ச போட தான் போறோம், லைட் எரிய தான் போகுது, நம்மளும் வேலைக்கு போதாண்டா போறோம். கேப்ல வேணா வந்து குழப்பிக்கு தானே இவே கண்டுக்காத. அடுத்து என்ன வருது? எஸ்ஐ வருது, எஸ்எஸ்சி வருது, குரூப் 2 வருது. எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி இந்த வருஷம் கன்ஃபார்ம் தட்டுறோம், தூக்குறோம். கான்ஃபிடன்டா நண்பர்கள் வந்து மோட்டிவேஷனாக பண்ணியிருக்காங்க. அந்த நண்பர்கள் தொடர்ந்து அந்த நண்பர்களுக்கும் வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரிங்களா? ஒவ்வொரு டைம் மோட்டிவேஷன் வீடியோ கேட்டு 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 தான் அந்த மாதிரி ஆகிட்டு அப்படின்னு நினைப்பீங்க. சரி, ஓகே விடுங்க, அதெல்லாம் நடந்து போச்சு விடுங்க. அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்குவோம். சரிங்களா? அடுத்து இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். டாட்டா, பை பாய்.